கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கடகராசிக்கு உண்டான அவங்களோட லைஃப் ஸ்டைல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு, அவங்களுக்கு பிரத்யேகமான ஏஞ்சல் நம்பர்ஸையும் பார்க்க போறோம். இப்போ இந்த கடகராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்துல 4வது ராசியா வருது. இந்த ராசி அதிபதி வந்து சந்திரன். இந்த கடகராசியில பார்த்தீங்கன்னா வந்து சந்திரன் ஆட்சியா இருக்கிறாரு. இந்த கடகராசியில சந்திரன் ஆட்சி, குரு உச்சம், அப்புறம் செவ்வாய் நீசமா இருக்கிறாங்க. இப்போ இந்த கடகராசியில ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாலே, அந்த ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற நிலைமையிலோட ஒரு ஸ்டெப்பாவது முன்னேற்றத்த நோக்கி போய்க்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸலன்ட்டான, ரொம்ப தனித்துவமான ராசி இது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப லக்கியான ராசி அப்படின்னே ராசி லக்னம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ராசி லக்னத்துல ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து, அந்த ஃபேமிலிக்கு வந்து நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்ட கொடுக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள தான் அது கண்டிப்பா செஞ்சுட்ருக்கும். இந்த ராசி அதிபதி வந்து சந்திரனா வர்றது வந்து இவங்களுக்கு சொல்லப்போனா மனசு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசிலேஷன்ல தான் இருக்கும். 15 நாளைக்கு நல்ல ஸ்ட்ராங்கா, வைபா, மோட்டிவேட்டிவா இருக்கக்கூடிய மனசு வந்து நெக்ஸ்ட் 15 டேஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே டவுன் ஆகி நம்மளால என்ன இத கூட பண்ண முடியல அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கூட உடைஞ்சு போற மாரியான ஒரு மனநிலைக்கு இவங்க தள்ளப்பட்டுருவாங்க. இந்த வேவரிங் மைண்ட் வந்து இவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். இவங்களோட சந்திரன் வந்து அந்த மாதிரியான ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மைண்ட் செட்ட தான் இவங்களுக்கு எப்பயுமே குடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனாலும் இந்த கடக ராசிக்கு வந்து குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம் இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கிறது வந்து இவங்களுக்கு வளரவும் இவங்க மட்டும் டெவலப் ஆறது மட்டும் இல்லாம, அந்த ஃபேமிலியே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளரிஷிங்கான ஒரு ஸ்டேட்டஸ நோக்கி போக ஆரம்பிச்சுரும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான நல்ல ஒரு பாசிட்டிவிட்டிய குடுக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியலாவே நல்ல ஒரு ஸ்டேட்டஸையும் கொடுக்கக்கூடிய ராசினர் தான் இந்த கடக ராசினர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சந்திரன் நீசமாகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பூர்வீகம் நீசம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அத. பூர்வீகத்துல வந்து இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு நன்மையோ, அதன் மூலமா ஒரு பாசிட்டிவோ இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. அதுல வந்து அவங்களுக்கு அது குறைவு தான். பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள்ல இவங்களுக்கு வந்து வெற்றிகளோ, இல்ல மகிழ்ச்சியோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அடுத்தது வந்து தாய்மாமன் சம்மந்தமா பார்த்தீங்கன்னா, அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய ஏதாவது பெனிஃபிட்ஸோ, அவங்களோட சப்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி 5ஆம் இடம் சொல்லிட்டதுனால, குலதெய்வம் சார்ந்துமே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பூரணமான அருள் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படிங்கிறது டவுட் தான். இவங்க தான் வந்து அத ஸ்டெப் எடுத்து அந்த குலதெய்வத்துக்கு என்னென்ன குறைவா இருக்குது, நம்ம என்னென்ன அத செய்யாம விட்டுருக்கோம் அப்படின்ட்டு நம்மளோட முன்னோர்கள்ட்ட கேட்டாவது, நம்ம பெரியவங்கள்ட்ட கேட்டாவது அத வந்து சரி பண்ணிக்கிறது மூலமா அந்த குலதெய்வத்தோட ஆசி வந்து இவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க ஆரம்பிக்கும். ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து அந்த குலதெய்வத்துல ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டே நீங்க அந்த ஸ்டெப் எடுத்து நீங்க செய்யும்போது, கண்டிப்பா அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வெற்றியாவே அமைய ஆரம்பிச்சுரும். இந்த ராசியில புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள்லாம் வருது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது நேச்சுரலாவே இவங்களுக்கு வந்துரும். பிகினிங் ஸ்டேஜ்ல இல்லன்னா கூட, போக போக லைஃப்ல வந்து இவங்களுக்கு நெறைய ஆன்மீகத்த நோக்கி இவங்க தள்ளப்படுவாங்க. தன்ன போல ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுல கிரியேட் ஆகி, அதுல ஒரு நல்ல ஹைட்டையும் இவங்க ரீச் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியான ஆட்கள் வந்து இவங்களுக்கு அமைய ஆரம்பிப்பாங்க. நல்ல குருமார்கள் கிடைக்கிறது, இல்ல சில பிரத்யேகமான கோயில்களுக்கு போயி, இல்ல சில மெடிடேஷன் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி, அதன் மூலமா அந்த ஆன்மீகம் வந்து இவங்களுக்கு நல்ல நிலைமையில இவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சுரும். இதுக்கான வழிகாட்டுதல் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா, இவங்க சின்ன ஸ்டெப் எடுத்தாலுமே போதும். அது வந்து எங்க இருந்தாவது இவங்களுக்கு வந்து அதுக்கான உதவிகளும், அதுக்கான ஆட்களும் வந்து இவங்கள நோக்கி வர ஆரம்பிச்சுருவாங்க. இவங்களோட விருப்பம் மட்டும் தான் அவங்கள இவங்க லைஃப்குள்ள இழுத்துட்டு வந்து குடுக்கும். ஏன்னா, இந்த ஆன்மீகத்தில இவங்க நல்ல நிலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் விதிக்கப்பட்டது. அத நோக்கி அவங்க ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சாங்க அப்படின்னாலுமே, அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப விரைவிலே இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுடும். கொஞ்சம் ஈகோவான பீப்பிள் தான் இவங்க. இவங்க எப்படி மனநிலை வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ல இருந்தாலுமே, இவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸலன்ட்டா கைட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வந்து மத்தவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப மோட்டிவேட்டிங்கா அத செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பா சக்சஸ பார்த்துருவாங்க. அந்த அளவுக்கு அந்த கைடன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப துல்லியமா இருக்கும். அந்த அளவுக்கு நாலேட்ஜபிள் பீப்பிளாவும் இவங்க இருக்கிறாங்க.
இந்த சந்திரன அதிபதியா கொண்ட இந்த ராசினருக்கு வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து இல்ல வாட்டர் சம்மந்தமான பிசினஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸலன்ட்டா வரும். நல்ல ஒரு ஃபினான்ஷியல் பெனிஃபிட் அதுல குடுக்கும். நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலா நல்ல முன்னேற்றத்த தரக்கூடிய விஷயமா இந்த 2 ஃபீல்டுமே இவங்களுக்கு இருக்கும். அதே மாரி இவங்களுக்கு 2ஆம் இடம் வந்து சூரியனா வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு சொல்லுக்கும், செயலுக்கும் வித்தியாசமே கிடையாது. என்ன சொல்றாங்களோ அதத்தான் அவங்க செய்றாங்க. அதே மாரி என்ன செய்றாங்களோ அத மட்டும் தான் அவங்க பேசுவாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே அவங்க பிலீவ் பண்ணி நம்ம அவங்கள்ட்ட மூவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இவங்களோட பேச்சும், செயலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பீப்பிள் இவங்க. நெறைய பொதுநல சிந்தனை இருக்கக்கூடிய இந்த பீப்பிள் வந்து கண்டிப்பான முறையில நல்ல ஒரு அரசாங்க பதவியில, நல்ல உயர் பதவிகள்ல இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி அ சினிமாலயும் நல்ல ஜொலிக்கக்கூடிய உயர்ந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசியினர் நெறைய பேர் இருக்கத்தான் செய்றாங்க. 70%க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, உங்க பொலிட்டீஷியன்ஸ்ல இந்த கடக ராசினர், கடக லக்னம் சார்ந்த பீப்பிள் தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து அந்த அந்த ஃபீல்ட்ல வந்து உச்சத்த தொட்ட நெறைய பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ராசினர் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாவும், தான் என்ன நெனைக்கிறாங்களோ, அத வந்து அடைஞ்சு முடியக்கூடிய ஆற்றல் கொண்ட, கண்டிப்பா சாதிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க இந்த ராசினர் தான் இவங்க. இவங்க உங்க வாழ்நாள்லயே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு கோல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ ஒரு ஒரு பொலிட்டிக்ஸ்ல ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னாலுமே வந்து, அதெல்லாம் வந்து ஒரு ஹை லெவல் கோல் இல்லையா? அந்த அந்த மாதிரி விஷயங்கள கூட சொல்றேன். அதெல்லாமே வந்து அந்த அந்த கோல ரீச் பண்ணாம, இப்போ ஒரு ஹை லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மன்னர் ஆகணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட, அந்த அளவுக்கு அந்த பொசிஷன அடையாம இவங்க லைஃப்ப வந்து எண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய கோல்ல வந்து ரொம்ப தீவிரமா உழைக்கக்கூடிய, என்ன வேணாலும் அதுக்கு செய்யக்கூடிய ஆற்றலும், தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய பீப்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசினர் தான். அந்த அளவுக்கு இவங்களுக்கு போக போக இவங்க லைஃப் வந்து வளர்ச்சிய நோக்கி போய்க்கிட்டே இருக்கும். இவங்களோட ஆசைகள், அபிலாஷைகள் எல்லாமே வந்து கண்டிப்பான முறையில என்ன செஞ்சாவது அதெல்லாம் வந்து நிறைவேத்தியே தீருவாங்க இந்த ராசியினர். இந்த வாக்கு ஸ்தானாதிபதி சூரியன் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பேச்சு தன்மைய குடுப்பாரு. இவங்க பேசுறது வேற மாற்று பேச்சே யாரும் பேச முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா, அதே சமயம் அது வந்து அதுல ஒரு நேர்மையும் இருக்கும். அத மாத்தி பேசக்கூடிய சூழலும் மத்தவங்களுக்கு வராது. அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவும் பேசக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க இவங்க. சந்திரன் ராசியாதிபதியா வர்றது வந்து இவங்களுக்கு கண்டிப்பா இவங்க நேட்டிவ விட்டு ஒரு தூர தேசத்துல தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி ஃபாரின் சான்சஸ் இவங்களுக்கு நெறைய வரும். நெறைய பீப்பிள் வந்து ஃபாரின் சார்ந்து அந்த கம்பெனிஸ்ல போறது, அந்த மாதிரி அவங்க இடத்த விட்டு அவங்களோட பிறந்த இடத்த விட்டு அவங்க மாறி தான் இருப்பாங்க. தூர தேசத்த உறவினர்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, இந்த மாரியான சூழல்ல தான் இருப்பாங்க. அவங்க நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தாலும், இந்த உறவுகள விட்டு தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறயான சூழ்நிலை இவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். நல்லா ஏர்ன் பண்ணி, நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு அமையக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு நெறைய இருக்கு. ரொம்ப லக்ஸூரியா வச்சுப்பாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான வீட்ட கட்டிக்குவாங்க. அதே மாரி பிரம்மாண்டமான லக்ஸூரியான கார்கள் மேலேயும் ரொம்ப அதிகப்படியான பிரியம் இருக்கக்கூடிய பீப்பிள் இவங்க. அவங்க நெனச்ச கார்கள கண்டிப்பா வாங்கவும் செய்வாங்க. 11ஆம் இடம் இவங்களுக்கு வந்து பாதகமா வர்றது வந்து இவங்களோட மூத்த சகோதர, சகோதரிகள். இவங்க கிட்ட வந்து ஒரு சின்ன விரோதமான மனப்பான்மைய உங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கும். அந்த விஷயங்கள வந்து இவங்களால கொஞ்சம் தவிர்க்க முடியாத மாரியான சூழல் தான் இவங்களுக்கு இருக்கும் எப்பயுமே. இவங்களுக்கு வந்து இவங்க அம்மாவாகட்டும், இல்ல அண்ணன் அந்த மாதிரி எல்டர்ஸ காட்டிலும், இவங்களுக்கு தாய்மாமன வச்சு ஒரு விஷயத்த இவங்க முன்னெடுத்து செய்றாங்க. இவங்களுக்கு முக்கியமான விஷயங்கள, இவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள ஒரு தாய்மாமன வச்சு செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் வந்து 100% இவங்களுக்கு சக்சஸா வரும். மத்தவங்க செய்றத காட்டிலும். அந்த அளவுக்கு இவங்களுக்கு தாய்மாமன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அனுகூலம்ங்கிறது வந்து, இவங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், இவங்க லைஃப்ல அது ஏற்படுத்தக்கூடிய எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விதமாவும், ரொம்ப அதிகப்படியாவுமே இருக்கும். இவங்களோட குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சம்பாரிச்சத விட கண்டிப்பா பல மடங்கு அதிகம் சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில தான் இருப்பாங்க. இவங்களே தன்னோட வாழ்நாள்ல ஒரு கோல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அத நோக்கி உழைச்சு, அந்த இடத்த அச்சீவ் பண்ணாம விட மாட்டாங்க. அத விடவுமே இவங்க குழந்தைங்க வந்து அடுத்த படி கண்டிப்பா முன்னேற்றத்த நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த கடகராசி வந்து ஒரு ஒரு சமஸ்தானத்த அது கிரியேட் பண்ணி வைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இவங்களுக்கு எஃபோர்ட்ஸ் வந்து
வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 200% போட்டாங்க அப்படின்னா, அதுல வந்து தோல்வி அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்ல. கண்டிப்பான முறையில இவங்க என்னென்ன அட்டைன் பண்ணணும் இவங்க லைஃப் டைம்ல அப்படின்னு நெனச்சு வச்சிருக்காங்களோ, எல்லாத்தையுமே சாதிச்சு முடிச்சுருவாங்க. அதுக்கு இவங்களோட ராசியாதிபதியும் அவங்களுக்கு துணை செய்யும் கண்டிப்பா. இவங்களால எல்லா பீப்பிளோடையும் மூவ் ஆக முடியல அப்படின்னாலும், நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் பீப்பிள் கூட இவங்க மிங்கிள் ஆறது வந்து ரொம்ப இவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து இவங்க உறவுகளோடையும் வந்து ரொம்ப நெருக்கமான உறவ ஏற்படுத்திக்காம, ஓரளவுக்கு கொஞ்சம் தள்ளியே வச்சு அவங்க கூட பழகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட எந்த விரோதமும் வராது. அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய அனுகூலங்களும் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓவராலா இவங்க தெரிஞ்சுக்கிறது, ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பெரிய அளவுல ஒர்க் பண்ணும். மற்ற ராசினருக்கு காட்டிலும் இவங்களுக்கு அதிக அளவு ஒர்க் பண்ணும். அதனால ஹார்ட் ஒர்க்குக்கு எப்பயுமே வந்து இவங்க தயங்கவே கூடாது. அப்ப அவங்க கோல்ஸ வந்து இவங்க சீக்கிரம் அட்டைன் பண்ணிக்கலாம். மேலும் இவங்களுக்கு அதிகப்படியான வெற்றிகளையும், அபண்டன்ஸையும் கிரியேட் பண்ணக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த நம்பர்கள் வந்து 319 அப்படிங்கிற நம்பர்கள் தான். இந்த நம்பர இவங்க எவ்வளோ முடியுதோ அடிக்கடி இவங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிட்டே வர வர, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள், அதுல என்னென்ன தடைகள் இருந்தாலும் சரி, தாமதங்கள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் விலகி ரொம்ப விரைவிலேயே அத நோக்கி இவங்க போகக்கூடிய நிலைமைக்கு வந்துருவாங்க. இந்த நம்பர்கள வந்து நீங்க உங்க ஹேண்ட்ல லெஃப்ட் சைட் பாடியில நீங்க எழுதிக்கிறதன் மூலமோ, இல்ல சின்ன பேப்பர்ல எழுதி நீங்க அடிக்கடி பார்க்குற இடங்கள்ல வைக்கிறதன் மூலமோ, உங்க ஆஃபீஸ் டேபிள்ல அந்த மாரியான இடங்கள்ல நீங்க வச்சுக்கிறதன் மூலமும், நீங்க வந்து இந்த மாரி வெற்றிகள நீங்க சீக்கிரம் அட்டைன் பண்ணிக்க முடியும். அதே மாரி இந்த நம்பர் நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல நீங்க சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கைய வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு சக்சஸ இந்த லெவல்ல நான் அடையணும் அப்படின்ற ஒரே ஒரு கோரிக்கைய வச்சுட்டு, இந்த நம்பர நீங்க ஒரு 54 டைம்ஸ் அந்த மாரி நீங்க சாண்ட் பண்ணீங்க. உங்க ரிக்வெஸ்ட்ட சொல்லிட்டு இந்த நம்பர நீங்க சாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவ இந்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவ நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே, உங்களோட சக்சஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மென்ட் அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்களும் இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.